இரக்கமுள்ள இதயமே கடவுளின் இருப்பிடம். ஒரு குட்டி கதை. மகான் ஒருவர் காட்டில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் அக்கறைக்கு போக நினைத்தார். ஆற்றோரம் ஒரு படகு இருந்தது. அதில் படகோட்டியும் இருந்தான். மகான் படகில் ஏறினார். ஆறு மிக அகலமாகவும் ஆழமாகவும் இருந்தது. படகை செலுத்தி கொண்டிருந்த படகோட்டி மகானிடம், ஐயா, கடவுள் எங்கே இருக்கிறார், அவரை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்டான். மகான் அவனை பார்த்து புன்னகையோடு, கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்பா. அவர் இரக்கம், தயை, கருணை, அன்பு முதலிய குணங்களில் இருக்கிறார். இதோ என் எதிரே இருக்கும் உன்னிடம் கூட நான் கடவுளை பார்க்கிறேன் என்றார். படகோட்டிக்கோ புரியவில்லை, விழித்தான். அவனது குழப்பமடைந்த முகத்தை பார்த்த மகான், நேரம் வரும்போது புரியும் என்றார். படகு ஆழமான பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது நல்ல மழை பயங்கரமாக கொட்டுகிறது. திடீரென காற்றும் பலமாக வீசியது. அப்போ படகு ஆட்டம் காண ஆரம்பித்தது. படகு கவிழ்ந்து விட்டது. மகானுக்கு நீச்சல் தெரியாது. அவர் படகில் இருந்து தவறி நீருக்குள் மூழ்கினார். படகோட்டிக்கு பதைபதைப்பாக்கி விட்டது. உடனே அவன் நீரில் பாய்ந்தான். படகோட்டிக்கு நீச்சலில் திறமை அதிகம், அனுபவம் அதிகம். மகானை காப்பாற்றி பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டான். மகான் கண் விழித்து பார்த்துவிட்டு படகோட்டியிடம், மகனே, இப்போது புரிகிறதா? உன் மனதில் நான் எப்படி போனாலும் பரவாயில்லை என நினைக்காமல் இரக்கத்தினால் நீரில் குதித்து என்னை காப்பாற்றியிருக்கிறாய். அந்த இரக்க குணமே கடவுள். இப்போ நீதான் கடவுள். உன்னிடத்தில் அந்த இரக்க குணம் இருக்கிறது. அந்த இரக்க குணம்தான் கடவுள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மற்றவர் துன்பத்தை சகியாதவனிடத்திலும் இரக்கமுள்ள இதயங்களிலும் உயிர்களிடம் அன்பு கொண்டவர்களிடத்தில் கடவுள் வசிக்கிறார். உன்னுள் இருக்கும் இரக்க சிந்தனையைத்தான் நாம் கடவுள் என்று சொல்கிறோம். இரக்கமுள்ள இதயமே கடவுளின் இருப்பிடம். ஓம் சாயிராம்.